எல்லாருக்கும் வணக்கம். சோ நம்ம பொதுவா பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு, சுண்டல் குழம்பு அந்த மாதிரி உள்ளூருக்குள்ளாரே சுத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறோம். வெளிநாட்டுக்கு இன்னைக்கு என்ன சமையல் நீயே வாயால சொல்லுமா? அப்புறம் என்ன பண்ணுது? அரைச்சமாவே அரைக்க நாங்க இங்கேயே இருக்கனால சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால அரைச்சமாவே தான் அரைக்கிறோம். அதாவது புதுசா ஒரு வித்தியாசமா செய்யலாமாண்ணா, சரி ஒரு பாஸ்தா வச்சு கருப்பு பீன்ஸ் வச்சு செய்யலாமாண்ணா, சரி ஓகே கண்ணு அப்படின்னு இப்ப நாங்க அதுதான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம். சோ பொதுவா பாஸ்தா செய்வாங்க, இல்லைன்னா கருப்பு பீன்ஸ்ல ஏதாவது செய்வாங்க. இன்னைக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஃப் தாமு கிட்ட இருந்து ஒரு ரெசிபி வாங்கிட்டு வந்திருக்கேன். அததான் இப்ப செய்ய போறோம். சூப்பர் சூப்பர். சரி வா நம்ம போய் பொழப்போம். வீடியோக்குள்ள வாங்கலாம். சரி வாமா சமைக்கலாம், டைம் ஆச்சு. சமைக்கண்ணே. இது ஒண்ணு பாத்தியா? இது போன வீடியோ போன எப்படி கரா அழுக்கு எப்படி இருந்துல புதுசு மாதிரியே இருக்கு. ஆமா சர்வீஸ் போட்டு வச்சுக்கண்ணே. எல்லாமே போயிடுச்சு. கரா அழுக்கு எல்லாமே பழிச்சுட்டு பாரு. நீட்டா அதை துவைச்சு என்ன அயன் பண்ணி எடுத்துட்டு சூப்பரா இருக்குல்ல. சரி சமைப்போமா? சமைக்கலாம். சர்பெக்ஸில் உள்ள கரை வெளியே. சரி சமைப்போமா? சமைப்போம். வா டக்கு டக்குன்னு ஆரம்பிப்போம். நீங்க பாஸ்தா தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்கள் வாங்க, என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாஸ்தா ஒரு கப்பு, ராஜ்மா ஒரு கப்பு நம்ம வேவிச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தக்காளி 2 தக்காளி அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். பூண்டு ஒரு 4 பல்லு வேணும், அது உளிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். எப்படி செய்ய நம்ம செய்யலாம். இங்க பாருங்க தக்காளி, ஐயோ தக்காளி ஜாஸ்தி தக்காளி ஜாஸ்தி எடுத்து வச்சிருக்கேன். இது வச்சுதான் செய்ய போறேன். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி பார்த்து செஞ்சு சூப்பரா சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. நான் செய்ய போறேன். இப்ப பாஸ்தா செய்யறதுக்கு நம்ம ராஜ்மா இப்ப வேவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அது பேரு ராஜ்மா. நம்ம தமிழ்ல சொன்னா அது கருப்பு பீன்ஸ். இது நான் பாதி நம்ம அரைச்சிக்கலாம், பாதி முழுசா போடுறேன், பாதி இப்ப மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் நானு. ஆமா இப்பதான் துவைச்ச, அதுக்குள்ள இப்படி ஆக்கிட்ட. என்ன பண்றது, கிச்சனாவே அப்படிதாங்க இருக்கு. அதெல்லாம் பெருசா நினைக்க முடியாதுன்னு. அதெல்லாம் சகசா சமைக்கும் போதுல அதை பத்தி கவலையே பட வேண்டியது இல்ல. அதே சர்பீஸ் இருக்குல்ல, சர்பீஸ்ல உள்ள ராஜ்மா கரை வெளியே, அதை பத்தி கவலையே இல்லைன்னு வாங்கன்னு சமைக்கலாம். அட தண்ணி கொஞ்சம் எச்சா போச்சுக்கண்ணு. ராஜ்மா பாரு அரைச்சு வச்சுட்டேன், தண்ணி எச்சா போச்சு கொஞ்சம். நீங்க அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கம்மியா சேர்த்தி அரைங்க, கெட்டி பதமா அரைச்சு எடுத்துக்காங்க. ரெஸ்ட் நம்ம அரைச்சதுக்கு பாஸ்தா நம்ம சுடுதல்ல போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அப்பதான் சீக்கிரம் நமக்கு லுக்கா சீக்கிரம் வேலையாகும். நம்ம வரையது போட்டோம்னா கொஞ்சம் நம்ம நேரம் வேகணும். பாஸ்தா கொஞ்சம் சுடுதல்ல போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதே முதலுக்கே நான் ஊற வச்சிருக்கணும். நாங்க கொஞ்சம் மறந்துட்டேன். நம்ம சுடுதல்ல ஊத்திக்குவோம். அது என்னாவது வணக்கத்துக்குள்ள இதெல்லாம் ஊறிக்கும். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு போடுங்க, சீக்கிரம் ஊறிடும். பாஸ்தா பாருங்க, நான் பாஸ்தா சுடுதல்ல போட்டு ஊற வச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தக்காளி இதெல்லாம் வணங்குற வரையே இது வேகட்டுன்னு சுடு தண்ணியில அடுப்பத்தை வச்சு ஒரு பக்கத்து அடுப்புல வச்சு வேக வச்சிருக்கேன். வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடுறேன் நானு. அதுக்காக அதுல வச்சாச்சேமா, ஏன்னா அது கல்லாட்டு இருக்கிறாங்க. நம்ம இதான் சீக்கிரம் நம்ம குயிக்கா வேலையாயிரும். நம்ம அதை போட்டு வெந்ததுன்னா லேட் ஆகும், சாப்பிடறதுக்கு மெல்ல முடியாது. அதான் நம்ம வேவிச்சு நம்ம அள்ளி போட்டு செஞ்சோம்னா நல்லா மெதுவா சாப்பிட்டா இருக்கு, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு செய்யறதுக்கு. இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்தி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இதுல வணக்குவோம். பிரியாணி எல்லாம் இப்ப போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்ப பிரியாணி எண்ணெயில போட்டுக்குவோம். சரி பிரியாணி போட்டாச்சு. இப்ப வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி வச்சுக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சேன், அதையும் சேர்த்துக்கலாம். பாஸ்தா மட்டும் ரெடியா நம்ம வேவிச்சு எடுத்து வச்சோம்னா டக்கு 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 டக்குன்னு செஞ்சு அப்படியே சூப்பரா சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ள பூண்டு பாருங்க, 2 பல்லு பூண்டு நம்ம அப்படியே சீவி போட்டுக்குவோம். காய் சொல்றதுல சின்னதா வாங்கி வச்சிருக்கீங்கன்னா பூண்டு இஞ்சி அதுக்கெல்லாம் சொல்றதுக்கு நல்லா கரெக்டா அழகா இருக்கும். அங்க ஒரு அடுப்புல செமையா அது பாடு கொதிச்சு நல்லா வெந்துகிட்டு இருக்குது. இந்த வெங்காயம் இந்த பிரியாணியில கூட இந்த வாசலையா இந்த பூண்டுக்கு அவ்வளவு வாசம் மணக்குது. 3 பல்லு பூண்டு தான் சொல்லி போட அவ்வளவு நல்லா இருக்குது. நல்லா வெங்காயம் கேட்டு நல்லா வணங்கி வச்சு இப்ப அடுத்து நம்ம தக்காளி 2 வச்சு அரைச்சு எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளி ஜாஸ்தி ஊற்றிக்குவோம். பருந்து ராஜ்மாவை நான் வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்ப அதையும் இதில் சேர்த்திக்கிறேன். இப்ப அரைச்ச ராஜ்மாவே அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கிறேன். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குவோம். காரத்துக்கு 1 ஸ்பூனு மிளகாத்தூள். பார்க்கவே கறிக்குழம்பு மாதிரி நல்லா இருக்குல்ல. நல்லா கொதிக்கிட்டோம். காயெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாஸ்தா பண்ணுங்கண்ணே. அதுக்குள்ள நம்ம அடுத்தது தக்காளி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். அந்த புளிப்பு தன்மைக்கு நல்லா இருக்குன்னு தக்காளி ஜாஸ்தி சேர்த்துக்குவோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. கழட்டவே கஷ்டமா இருக்கு, அவ்வளவு டைட்டா இருக்குது. போன டைம் புளி தண்ணி கரை, இந்த டைம் இந்த ராஜ்மா கரை, சாஸ் கரை. போகுமா உனக்கு? அதெல்லாம் போவுங்கன்னு அதுக்கெல்லாம் போல் நம்ம கவலையே பட வேண்டியது இல்ல. அதுதான் சர்பிக்ஸ் இருக்குது, சூப்பரா போயிடும். சர்பெக்ஸில் உள்ள
தக்காளி ஜாஸ் வெளியே, தக்காளி ஜாஸ் 2 ஸ்பூன் ஊத்திக்கிறோம். இது ஊத்துனா டேஸ்ட் கிடைக்குமா? டேஸ்ட் கோசம் தாங்க. ஏன்னா முன்னே தக்காளி அரைச்சு ஊத்திட்டேன். இது ஒரு டேஸ்ட் கோசம் 2 ஸ்பூனு. இப்ப வந்து பாஸ்தா அள்ளி போட்டு அதையும் கொஞ்ச நேரம் வேக விட்டோம்னா ஜாஸ் ரெடி. சூப்பரான டேஸ்டான சாக்ஸ் ரெடி நம்ம வீட்டுல. வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடுவோம். வேற சூப்பரா நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா உப்பி இருக்குது. இப்போ வந்து நம்ம பாஸ்தா போட்டேன். இது நல்லா இப்ப கலரி எடுத்துது. கலரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா இந்த காரமெல்லாம் உள்ள இறங்கி டேஸ்ட் நல்லா நம்ம கொடுக்கும். சூப்பரா ஒரு ஹெல்த்தியான இடம். இதுல வந்து காராமணி நம்ம போட்டுக்கிறோம். சூப்பரா இருக்கும். ஆனா இந்த மாதிரி காராமணி எல்லாம் போட்டு செய்யற முதல் நீயாதான் இருப்ப. ஆமாங்கண்ணே, நம்ம எப்பயுமே இந்த கத்திரிக்காய் போட்டுதான் செஞ்சிருக்கிறேன். அதனால இப்படி காரமணியில வந்து நம்ம பாஸ்தா போட்டு செஞ்சோம்னு எல்லாருமே வித்தியாசமா செய்யுங்க, வித்தியாசமா அதுக்கோசரம் தான் ஃபுல் வித்தியாசத்துல இறங்கியாச்சு. ஆமா, காரமணி நம்ம பாதி அரைச்சு ஊத்திருக்கனால அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்குங்கண்ணே. அதான் பாதி நான் அரைச்சு ஊத்துறேன். முழுசா இருந்தாலும் சாப்பிடுறது சளு போடுவேன். பாதி அரைச்சு ஊத்து பாதி அப்படியே போடுறேன். அந்த டெக்னிக்கல் வந்துட்டு நானே இது பார்த்தது. என்னது இது வந்து சீஸ்மா. இது அந்த நம்ம அந்த பீஸா படம் பார்த்தீல, அதுல வந்து என்னயா நூல் நூலாவே வந்தாமா, இது போட்டாதான் நூல் நூலா வரும். அதுக்குதான். சரி சரி. சோ இது வந்து நல்லா சுரண்டி போட்டுக்குவோம். பாக்கவே செமையா இருக்கு. நல்ல மலை சாரல் மாதிரி விழுதுமா. ஏன்னா சொன்றம்ல கண்ணே, கண்ணடி சின்ன சின்ன கண்ணும் போதே அப்படிதான் மலை சாரல் எல்லாமே போடலாமா தெரியலையே. நான் இது போட்டது தெரியல. சரி முடியாது, கொஞ்சமா போடலாம். நான் டேஸ்ட் நம்ம இது பிடிச்சதுன்னா இன்னொரு அடியும் போட்டுக்கலாம், நிறைய கூட போட்டுக்கலாம். அதனால இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சமா போட்டுருவோம். இது ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடறதான். சாப்பிடலாம் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நீங்க சாப்பிடலாம். இது வந்து கொத்தமல்லி தழை தான் மேல தூவி விட்டுருக்காங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்ல, அதுல மல்லித்தழை இல்லாத நான் போடல. நீங்க மல்லித்தழை கொஞ்சம் அப்படியே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கு. வாங்க, பாஸ்தா ரெடி ஆச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சுவையான ஒரு பாஸ்தா. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. பாஸ்தா செஞ்சாச்சு. சூப்பரா இருந்து சாப்பிட்டு பார்த்தோம். அவ்வளவு பிரமாதம் வந்து எல்லாம் பூரா கரையாச்சு. இது போய் துவைச்சிட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, துவைச்சு இதுமே இவ்வளவு பளிச்சுன்னு இருக்குது. அது காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம சர்பெக்ஸ் தான். சர்பெக்ஸ் உள்ள கரை வெளியே.